அவஸ்தைப்படுறோம். குனிய முடியல சார், நிமிர முடியல சார், படுக்க முடியல சார், நடக்க முடியல சார், ஒருத்தன் துணை கூட தான் பாத்ரூம் போறான், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு அற்புதமான மருந்து. இது வந்து வெட்டவாயு செந்தூரம் அப்படிங்கிற மருந்து. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்காது. அனுபவமான வைத்தியர்கள் சில பேர் தான் வந்து இதை பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த வெட்டவாயு செந்தூரம் மருந்தை வந்து வாரத்துக்கு ஒரு நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில அதிகாலையில ஒரு கேப்சூலால தான் சாப்பிடணும். ஏன்னா செந்தூரம் இது. செந்தூரம் சிகப்பு கலர்ல வரும், கொஞ்சமா தான் வரும் கேப்சூல்ல. அதிகாலையில் 5 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க 1 மணி நேரம் வெயிட் பண்ணி 6 மணிக்கு மேல பேதியாக ஸ்டார்ட் ஆகும். பேதி போற சுடுதண்ணி குடிக்கிறோம், பேதி போற சுடுதண்ணி குடிக்கிறோம், பேதி போற சுடுதண்ணி. உங்களால எவ்வளவு பேதி போடுமோ அந்த மருந்தெல்லாம் பேதி போயிட்டு சுடுதண்ணி குடிச்சு குடிச்சு போக போக அந்த என்ன பண்ணுதுனாக்கா அந்த நரம்பு பொந்துகள்ல, சந்துகள்ல, சவ்வுகள்ல இந்த வாயு, இந்த வெட்ட வாயு வந்து சூடு வாயு இந்த அபான வாயு போய் உட்காந்துக்கும். அப்ப அங்க இருக்கிற அந்த கம்ப்ரஸிங்க வந்து அழகா இது எடுத்துக்கும். அப்ப இந்த லாபகமா இது இடுப்புக்குள்ளார, பெட்டாக்ஸ்குள்ளார, இந்த கழுத்துக்குள்ளார, இந்த இடுப்புல, நடு முதுகுல எந்த இடத்துல இந்த வாயு உட்காந்து கம்ப்ரஸ் பண்ணுதோ, அந்த லெக்மெண்ட், அந்த சவ்வை வந்து பிதுக்க வைக்குதோ, அந்த பிளாக் பண்ணுதோ அந்த ரத்த நாளங்களை, அதை லாபகமா அந்த கம்ப்ரஸிங் வந்து எடுத்துட்டு என்ன பண்ணோம், ஒரு 7-8 மணி அவங்கவுங்க உடலை வாகிக்கு ஏற்ற மாதிரி பேதி போயிட்டு ஒரு கப்பு தயிர் சாப்பிட்டு நிறுத்திக்கலாம். சிலருக்கு வந்து அந்த ஒரே நாள் மருந்துலேயே கூட ரெடி ஆயிடும். ஒரே வேளை மருந்து காலையில 5 மணிக்கு சாப்பிடக்கூடிய ஒரு கேப்சூல் அதுல சில பேருக்கு ரெடி ஆயிடும்.